ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்றைக்கி அம்பத்தூரில் ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் கோயில் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நேற்றிலிருந்து இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தீமிதியோட இந்த திருவிழா சிறப்பாக முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க திருவிழாவில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோயிலுடைய ஒரு என்ட்ரி கேட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. திருவிழானாலே பல கடைகள், குழந்தைகளுக்கானது, பெரியவங்களுக்கானது, நம்மளோட சின்ன சின்ன அனுபவங்களை இந்த திருவிழா மூலயமா நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த திருவிழாவில் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அப்புறம் வீட்டில் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி டாய்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷாப்போட நம்ம ஆரம்பிக்கலாம். கோயிலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ கோயிலை தாண்டி வெளியும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள், ஜாடி, அதாவது பீங்கான் ஜாடி, இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இப்போ உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ திருவிழா விலாக் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ வாங்க விலாக்குள்ளே போகலாம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கானதெல்லாம் முதல்ல காமிச்சிடுறேன். குழந்தைங்க விளையாடுறது, அப்புறம் வீட்டுக்கான பொருட்கள், அந்த லேடிஸ் விரும்பி வாங்கக்கூடிய இந்த காதணிகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பூச்செடிகள், அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கவே. நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன், நான் கூட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைகள் போடுற மாதிரி சின்ன சின்ன செப்பல்கள், அது அப்புறம் நம்ம சாமிக்கெலாம் மாட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு பெரியவர் வித்துட்டு இருந்தார், அதான் பார்க்குறீங்க. குழந்தைகள் விளையாடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த பஸ்ஸு மாதிரி அதை மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் காதணிகள், அப்புறம் வளையல்கள், இது மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருந்தது. இந்த மயில், முருகரை கொண்ட ஒரு மயில் ஒன்று நல்லா இருந்தது. ஸோ அதையும் பார்த்துருந்தேன். அது ஒரு சின்ன ஃபுட்டேஜ் உங்களுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் பெண்கள் அணியக்கூடிய கிளிப் வகைகள், அது மாதிரி எக்கச்சக்கமான வரைகள் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் இந்த நிறைய இந்த உணவுப் பொருட்களை சமைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், பழங்கால பொருட்கள், அதெல்லாமே வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் லேடிஸுக்கும் வாங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த திருவிழாவில் இருக்குங்க. வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ரேட்டும் சரி நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நீங்கள் போய் ஒன்றா பர்ச்சேஸ் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணலாம். அங்கே வந்து பொருட்களை கம்மி ரேட்களில் நீங்கள் பேரம் பேசியும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரேட்லாம் ரொம்ப நாமினலாக தாங்க இருக்குது. ஹேண்ட் பேக்ஸு, அப்புறம் பேக்ஸு, அது மாதிரி வெரைட்டிஸ்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா தாங்க இந்த கோயிலில் நடக்கிறது. இது வருடா வருடம் நடக்கும். அதுக்கப்புறம் காதணிகள், இது மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. 1, 2 கிடையாது, எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. கடை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வண்டியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே நிப்பாட்டிட்டு வந்துடுங்க. ஸோ பேங்கிள்ஸ், அதாவது வளையல்கள், அந்த வகைகள் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வண்டியில் ஏன் சொல்லியிருந்தேன்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகும், வண்டி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இப்போ வாங்க மினி குயின்ஸ்லேண்ட் நம்ம போன வாட்டி சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் நிறைய இந்த விஷயங்களில் குழந்தைகள் விளையாடுற விஷயங்கள், இந்த ராட்டினங்கள், அப்புறம் குழந்தைங்க சுற்றுற நிறைய விளையாட்டு சாமான்கள், அது மாதிரி இது மாதிரி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். 40, 50, 60 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்குறாங்க. அதை தாண்டி குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணுற இந்த ராட்டினம், பெரிய ராட்டினம் அப்படின்னே சொல்லலாம். இது பெரிய ராட்டினமே ஒரு 3 இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்று, நடுவில் ஒன்று, கடைசியில் ஒன்று அப்படின்னு 3 இருக்குது. ஸோ லேட்டாக லைட்லாம் போட்டு சும்மா சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஃபேன்ஸு, அப்புறம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற டாய்ஸு, மைக் வித் ஸ்பீக்கர், அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ₹100க்கு எக்கச்சக்கமான வாட்சுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ₹100 வாட்சுகள் இது. ஸோ அதுக்காகவே ஒரு கடை இருந்தது. அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடக்கூடிய சொப்பு சாமான்கள், இதெல்லாம் வந்து எப்பயுமே திருவிழாவுக்கு போனால் இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன தான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் நேரில் வந்து திருவிழாவில் பார்த்து வாங்குற ஃபீலே தனி தாங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் பீங்கான் பொம்மைகள். ஸோ நவராத்திரி வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துடும். ஸோ அதுக்காக நவராத்திரிக்கான பீங்கான் பொம்மைகள், மண் பொம்மைகள் அதெல்லாமும் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி காப்பரில் விற்கிற ஒரு சில சாமி படங்கள், அப்புறம் விளக்குகள், அதை மாதிரிக்கும் ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குதுங்க. நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். பட் எக்கச்சக்கமான கடைகள் இந்த திருவிழாவில் இருக்குது. அப்புறம் குழந்தைகள் விளையாடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் கிட்ஸ்லாம் ரொம்ப ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ஸ்லாம் விளையாடக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ஒரு சில ரைட்ஸ், இதெல்லாம் 70, 80, 90 வச்சுருக்காங்க ரேட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா செம்ம கூட்டம் இருந்ததுங்க. நான் உள்ளே போகும்போது கூட்டம் கம்மியாக இருந்தது. நான் ஒரு 6:15க்கு போயிட்டேன். ஆனால் வெளியே வரும்போது 7:30க்கு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கூட்டம். இப்போ குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்கள கூட்டு வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அதே சமயத்தில் பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைங்கள, கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நிறைய ரைட்ஸ் நான் போகும்போது ஓப்பன் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 7 மணி பார்க்கும்போது கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு திருவிழாக்குள்ளே. அந்த ஃபுட்டேஜ் தான் உங்களுக்காக வச்சுருக்கேன். லைட்ஸ்லாம் போட்டாங்க, எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்கலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச ரைட்ஸ் மட்டும் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான கடைகள். ஸ்டார்டிங் ஃப்ரம் மிளகா பஜ்ஜி, அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க. டெல்லி அப்பளம்னு ஒன்று விற்கிறாங்க. அப்புறம் பால் சேமியான்னு ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். அந்த பால் சேமியா ஒரு சிறப்பு ஃபுட்டேஜ் சைடில் விற்பாங்க. அப்புறம் கோலா கலர் ஐஸு, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு சில ஃபுட்டேஜாக உங்களுக்காக வச்சிட்ருக்கேன். நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பாவ் பாஜிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ அந்த பாவ் பாஜி ஸ்டால் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ நம்ம போனோன்னே கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்துடுறாங்க. அப்புறம் பஜ்ஜிலாம் நல்லா சூடாகவே போட்டு தராங்க. காலிஃப்ளவர் பக்கோடாலாம் நல்லா சூடாக பொரிச்சு அதை பார்த்தாலே நம்மளுக்கு டெம்ட் ஆகுதுங்க. அதை மாதிரி ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா சூடாக போட்டு கொடுக்குறாங்க. டெல்லி அப்பளமும் அப்படி தான் சூடாக போட்டு கொடுத்து நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த டெல்லி அப்பளம் எப்படி பொரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபுட்டேஜ் உங்களுக்காக வச்சுருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம். டெல்லி அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அப்பளம்னு கூட சொல்லலாம். நல்ல பெரிய சைஸில் வரும். ஒன்று வாங்கினீங்கன்னா நல்ல 2 பேர் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. இது 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா கடையிலும் அதே ரேட்டு தான். பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் 2 பஜ்ஜி 30 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் பக்கோடா 70 ருபீஸும், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 50 ருபீஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா கடையிலும் மோரல்லஸ் ஒரே ப்ரைஸ் தான். இதை தாண்டி ஹோம்மேட் ப்ரௌனீஸு, அப்புறம் நிறைய வேஃபிள் ஷாப்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தனியாக வீடியோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இதில் பெருசாக காட்டல. ஸோ இவ்வளோ பெரிய அப்பளம் 70 ருபீஸ்க்கு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஒரு மசாலாவும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில ரைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அதோட சின்ன ஃபுட்டேஜ் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ திருவிழாவில் இந்த மாதிரி இவ்வளோ கடைகள் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, கோயிலுக்குள்ளேயும் இவ்வளோ மக்கள், அந்த பக்கம் கச்சேரி நடந்துட்டு இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் ஒரு திருவிழாவில் நடக்குது அப்படின்னாலே பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த திருவிழாவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு திருவிழா தான் நம்ம அம்பத்தூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சாமியோட அருளையும் பெற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.